ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பைசியான முறுக்கு செஞ்சு பார்க்கணுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சலிக்கிறதுக்கு சல்லடை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இது ரெண்டையும் நம்ம சலிச்சிட்டு எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர மிளகாய்த்தூள் வேணும்னாலும் அதையே ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூளோட ஃபுல் ரெசிபியோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இது கூடவே ஓமம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கையில் நல்லா தேய்ச்சி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் நல்லா அதிகமாக நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா கையாலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈக்குவலாக எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நெய்யை நான் உருக்கி வச்சுருக்கேன். இது 1/4 கப் அளவு. இதில் பாதி அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 1/4 கப் அளவுக்கு கூட சேர்த்திக்கலாம். நான் அந்த 1/4 கப்லேயே பாதி அளவுக்கு நெய் நல்லா உருக்கிட்டு அதையும் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக வெண்ணெய் இருந்தாலும் அதையும் உருக்கிட்டு சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா டால்டா இருந்தால் கூட அதையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆனால் நெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கையாலே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா தண்ணி இந்த டைமில் 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் மாவு சேர்த்திருக்கோம். இதுக்கு நல்லா சூடான 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்லேயே சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடாக இருக்கனால ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சூடு ஆனதுக்கப்புறமா கையாலே பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம சேர்த்திருக்க இந்த நல்லா ஹாட் வாட்டரும் அதுக்கப்புறமா நெய்யும் தான் நல்லா மொறுமொறுப்பான தன்மையை கொடுக்கும் இந்த முறுக்குக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவை பொறுத்து தண்ணி தேவைப்படும். உங்களுக்கு 1 கப் அளவுக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டால் இதுக்கப்புறமா லைட்டாக கையில் தண்ணி தொட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது தண்ணியோட அளவு. இந்த மாவை நல்லா உருட்டும் போதே சைடில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் முறுக்கு பண்ணுறதுக்கு இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். நம்ம முறுக்குக்குள்ளே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதே மாதிரி கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க, மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. தேவையான உருண்டைகள் எடுத்து அச்சுக்குடலுக்குள்ளே போகிற அளவுக்கு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த அச்சில் உள்ள சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு பிழியும் போது உடையாமல் வந்தால் தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடையாமல் அதே ரவுண்ட் ஷேப்புக்கு ஈஸியாக பிழியறதுக்கு வருது. வீட்டுக்கு வந்தோடனே குட்டீஸ் கேட்குறது ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு கேட்பாங்க. ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்தறனால அதில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி இந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து அரைக்கிறதுனால அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த முறுக்கை செஞ்சு பாருங்கள். எண்ணெயே சைடில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு ரெடி பண்ண முறுக்கை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முறுக்கை எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டோடனே திருப்பிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டிங்கன்னா முறுக்கு வேகவே வேகாது, அது இல்லாமல் உதிர்ந்து போயிடும். அதனால் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வேகமாக வச்சுக்கோங்க. இப்போ அடிப்பக்கம் வெந்ததுக்கப்புறமா நுரை கொஞ்சம் கம்மியாகும். அந்த ஸ்டேஜில் நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம்.
2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா நுரை அடங்குனதுக்கப்புறமா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முறுக்கு வந்து கருகாமல் சீக்கிரமாக அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா ஒரு காரமான மொறுமொறுன்னு ஒரு சூப்பரான முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து போடுறத காமிக்கல, அதுக்காக நான் செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு போடுறத காமிச்சிருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம அப்படியே தட்டோடு வந்து ரெடி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றா கூட நம்ம வந்து எண்ணெயில் கையால் எடுத்து கூட போட்டுக்கலாம். ஈஸியாக வரும் நம்மளுக்கு. அப்படியே பஜ்ஜி போடுற மாதிரியே ஒன்றா கூட நம்ம கையால் எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்குமே 1/2 kg அளவுக்கு நான் இன்றைக்கி முறுக்கு வந்து அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உடனே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா டைட்டான பாக்ஸ்லேயோ இல்லை வந்து ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் இது அப்படியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுக்கிட்டேன்னா இது வந்து எனக்கு 10 டேஸ் கூட இந்த முறுக்கு வந்து எனக்கு வரும். இந்த ஸ்பைசி முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்.